சட்டத்தில் வேற, இந்தியா சட்டத்தில் வேற. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து அதோடைய ப்ராடக்டோ அதோட சர்டிபிகேஷன் வேலிடேஷன் இல்லாம கொடுக்க முடியாது. இப்போ நவீன கம்பெனி வச்சிருக்காங்க, அது மெல்போர்ன் இருக்காரு. மெல்போர்ன் சட்டத்திற்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் ரெடி பண்ணா அங்கே போகாது ப்ராடக்ட். அதெல்லாம் நான் செக் பண்ணி தான் அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சரியா அமையாது. அது இல்லை அப்படின்னா அப்படி நான் கைட் பண்ணுறோம். எல்லாம் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நான் கைட் பண்ணுறோம். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா சார்? ஆமாங்க சார். சார், இது வந்து நாங்கள் எவ்வளோ இருக்கோம், அது வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சார். பெரிய புரட்சி பண்ணுறோம் சார். இது வந்து ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய புரட்சி. அது புரட்சியில் ஒன்று, எல்லா வீட்லையும் முதல்ல வெல்த்தை கொண்டு போகிறோம் சார். அந்த வெல்த்தை எப்படி கொண்டு போகிறோம்? சிறுதானிய ப்ராடக்ட் வழியாக எடுத்து கொண்டு போகிறோம், அல்லது ட்ரெடிஷனல் ரைஸ் வழியாக எடுத்து கொண்டு போகிறோம். அந்த வெல்த்தை அப்படியே தாண்டி அடுத்து என்னன்னா சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம். ஒவ்வொரு தமிழருக்கும் ஒரு வியாபார வாய்ப்பை ரெடி பண்ணி அதன் மூலமா அவங்க தொழில் முனைகளை உருவாக்குறாங்க. அது ரெடி ஆகிட்டா சார். தமிழ்நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்த அடுத்த நாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கு முயற்சி. அதான் நாங்கள் சொல்றது. இப்போ டார்கெட் வந்து 5% ஜிடிபி சொல்றோம் சார். அது சொல்றதுக்கு ஒரு சாதாரண வேலை சார், பெரிய வேலை இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கட்டத்தில் வேலை. இந்த இடத்துல ஒரு முக்கியமான பதிவு இருக்கிறார். என்ன வளம் இல்லை நம் தமிழ்நாட்டில், நாம் ஏன் கையேந்தும் வெளிநாட்டில்? வெளிநாட்டில் உள்ளவங்க தான் இப்போ கையேந்துறோம். நம்ம கையேந்துறது தேவையில்லை. அந்த அருமையான ப்ராடக்ட் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இங்கே உள்ள மேனுஃபேக்சர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து பயிற்சி அளிக்காம அவங்க உள்ள லோக்கல்லையே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்தியா ஈவன் நான் பார்க்கும்போது எல்லா மேனுஃபேக்சர் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அவங்க அந்த டிஸ்ட்ரிக்டுள்ளார இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஈவன் இந்தியா அளவுக்கு அவங்களால போகிறதுக்கு முடியல. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போர்ட் வருது, ஏற்றுமதி. அங்கே தான் என்னோட ரோல் அங்கே ப்ளே ஆகுது. நான் ஆஸ்திரேலியாவில் 28 வருஷமாக இருக்கேன். ரவிச்சந்திரன் ரகுபதி, ஆஸ்திரேலியா ஏஷியா இந்தியா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் AAIPO.com.au அந்த வெப்சைட் என்னை பற்றி சொல்லுங்கள். நான் சொல்லுறது அவசியம் இல்லை. நீங்கள் அந்த வெப்சைட்டை நோட் பண்ணிங்க, அதை செக் பண்ணிங்க. நான் அந்த ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஆஸ்திரேலியாவோட உள்ள ப்ரொடக்டிவ் ஸ்மால் பிஸ்னஸஸ் இந்த கரண்ட் எக்கனாமிக் என்வைரன்மெண்ட் எப்படி சஸ்டைன் ஆகும் இந்த எக்கனாமிக் என்வைரன்மெண்ட். அதே மாதிரி டிசைனிங்கு, லோகோ, பேக்கேஜிங்கு, பிரிண்டிங்கு, அதோட வேர்டிங் இன்டர்நேஷ்னல். லோகோக்கு பேர் வைக்கணும்னாக்கா தமிழ் பேரை வைக்கிறது ரைட் கொடுத்துக்கிறேன். ஆனால் இன்டர்நேஷ்னல் குளோபல் லெவலில் போகும்போது அதுக்கு சில நுணுக்கங்கள் இருக்குது. அப்போ தான் வந்து நம்ம வந்து நான் வந்து ஆஸ்திரேலியனை நம்ம தமிழ்நாட்டு உணவு, தமிழ்நாட்டு கலாச்சாரம், தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை நான் கொடுக்குறேன். அவங்க விரும்புகிறாங்க அந்த பொருளை. ஸோ இதுக்கு வந்து நல்ல நம்ம திரு சுந்தர் சார் பேசுகிற மாதிரி நம்ம வந்து இந்த ப்ராடக்டை எப்படி குளோபல் லெவலில் கொண்டு போகணும், நாட் ஓன்லி ஆஸ்திரேலியா டு த குளோபல் லெவல். இதை வந்து நம்ம இந்த பாரம்பரிய உணவை கொண்டு போகணுங்கிறது எங்கள் இயக்கத்தோட. திரு தாமோதர் அவர்கள் அவர் வந்து சர்வதேச அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து உலகம் ஃபுல்லாக எப்படி எடுத்து போகிற விஷயத்துக்காக சொல்லி எந்தெந்த கண்ட்ரியில் வராங்க. சுமார் 15 நாடுகள் சார்ந்த தமிழர்கள்லாம் காரணம் என்னென்னா, இதுவரும் காலங்களில் வந்து இந்த இயற்கை உணவு தான் வேறு வழி இல்லை அப்படின்னு சாப்பிட்ட மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கணும். இதற்காகவே ஒரு 15 நாடுகளில் இருந்து தமிழர்கள் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு அந்த ப்ராடக்ட்லாம் வெளியில் அந்த நாடுகளில் கொண்டு போகணும்னு அந்த ஒரு காரணத்துக்காக பயணிக்கிறாங்க. அது நாங்கள் வரவேற்க உட்காந்துருக்கோம். இதை ரீச் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் இவரோட பிளான் பண்ணோம். பாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழர் மலேசியா. வணக்கம். என் பேர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மலேசியாவில் தமிழர் சிறுதொழில் வளர்த்த சங்கம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அமைப்பு வந்து இப்போ 4 வருஷம் தான். இப்போ நிறுவனம் வந்து 36 வருஷம் தான் மூலப்பொருள். அந்த 36 வருஷத்தோட அனுபவத்தை எப்படி தமிழ் மக்களுக்கு இந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். வந்து நம்ம காசு கட்டிட்டு எது வேணாலும் செஞ்சிடலாம். ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்தாலும் ஒரு தனி மனித வளர்ச்சி அடையக்கூடிய பொருளாக இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் ரொம்ப காலமாக தேடுறது. இந்த தேடுறது 2023 வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சுந்தர் சார் தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. என்ன வாய்ப்பு கொடுத்தோம்? வருங்காலத்தில் சிறுதானியங்கள் தான் ரொம்ப முக்கியம்.
சிறுதானியங்களோட உணவு வந்து ரொம்ப தேவைப்படுது. இன்னைக்கு வந்து நம்ம சிறுதானியங்களை காப்பாற்றினா தான் வருங்காலத்தில் அப்படி தேடி பார்க்க வந்து சிறுதானியங்கள்